பவானிசாகர் அணை இம்மாதத்திலேயே இரண்டாவது முறையாக நிரம்பியது. அணையிலிருந்து வினாடிக்கு 7400 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சரவணன் இணைகிறார். சரவணன், நீர்வரத்து எவ்வளவா இருக்கு? மிகப்பெரிய மண் அணையும் தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய அணை என்ற பெருமையை பெற்ற பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 32வது முறையாக 100 அடியை எட்டி தற்போது இன்று காலை 11 மணி அளவில் 102 அடியை எட்டியுள்ளது. வழக்கமாக பாசனத்திற்காக பவானிசாகர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் ஆகஸ்ட் 15ஆம் தேதி திறந்துவிடப்பட்டு வந்தது. ஆனால் இந்த வருடம் தொடர் மழை காரணமாக அணை வேகமாக நிரம்பியதால் முன்கூட்டியே ஜூலை 27ஆம் தேதி அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டது. பிறகு ஜூலை 31ஆம் தேதி பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து விடப்பட்டது. இதன் மூலம் கீழ்பவானி, காளிங்கராயன், தடப்பள்ளி, அரக்கன்கோட்டை வாய்க்கால் பகுதிகளைச் சேர்ந்த 3 மாவட்டங்களில் உள்ளடக்கிய 1,03,500 ஏக்கர் பரப்பிலான நிலங்கள் பாசன வசதி பெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் மீண்டும் உதகையில் பெய்து வரும் கனமழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து இன்று காலை 11 மணிக்கு அணையின் நீர்மட்டம் 102 அடியை எட்டியது. அணையின் மொத்த நீர்மட்ட உயரமான 105 அடியை எட்ட இன்னும் 3 அடி மட்டுமே உள்ள நிலையில் அணையின் பாதுகாப்பு கருதி தற்போது அணைக்கு வரும் உபரி நீர் 5300 கன அடி நீர் தற்போது 4 மதகுகள் வழியாக பவானி ஆற்றில் வெளியேற்றப்படுவதைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாசனத்திற்காக 2100 கன அடி என மொத்தம் 7400 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. அணையின் நீர்மட்டம் 102 அடியை எட்டியுள்ளதால் இன்று வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கரையோரம் மற்றும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. 1948ஆம் ஆண்டு தொடங்கி 1955ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 19ஆம் தேதி இந்த அணை கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் தற்போது அணையின் வயது இன்று 71ஐ எட்டியுள்ளது. இந்த நிலையில் நீர்வரத்து அதிகமாகி அணையில் இருந்து நீர் வெளியேற்றப்படுவதால் இப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கூடுதல் தகவல்களுக்கு நன்றி சரவணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.